செய்கிறோம், சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு போய் பல விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மிக முக்கியமான விஷயம், டைரக்டர் கணேஷ் விநாயகர் தெரியுமா உங்களுக்கு? அவர் வீர சிவாஜி, தகராறு, தேன் போன்ற படங்கள், தேன்லாம் வந்து 200 அவார்டுகள் வாங்கின படம். அந்த மாதிரியான டைரக்டரை சந்திக்க போகிறோம். அடுத்த ஹோட்டல்ஸில் எங்கெங்கே நம்ம முடியுதோ எல்லாம் போய் பார்க்குறோம். அப்புறம் இங்கேருந்து காரைக்காலேருந்து சென்னைக்கு போகும்பொழுது நாம் கிளம்புற நேரத்தில் எங்கெல்லாம் டீ சாப்பிட்லாம், எங்கே லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பார்ப்போம். ஓகேவா? இது பாருங்கள், கோதண்டராமன் பெருமாள் கோயில். இது ராமர் கோயில். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, மிக பிரசித்தி பெற்றவர்கள். இங்கே தான் வந்து நமக்கு ஒரு புது படம் வீர துறந்திரான்னு ஒரு படத்துக்கே பூஜை போட்ட இடம். இது அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு கோயில். இங்கே வாங்க, இங்கோட நீங்கள்லாம் பூஜை போட்டிங்கன்னா நல்ல படங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். இதுதான் பார்வதீஸ்வரர் கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இதில் வந்து நம்ம திருஞான சம்பந்தர் வந்து பாடி புகழ் பெற்ற ஸ்தலம். இங்கே சிவனே உழவு மேற்கொண்டதாக ஐதீகம் இருக்குது. இது அற்புதமான ஒரு கோயில். இது வந்து நம்மளோட ஃபேவரைட் கோயில். இது இப்போ நம்ம ஏன் நிற்கிறோம் தெரியுமா? நம்ம கார் ஓட்டுறது பைனாப்பிள் ஸ்டார். அந்த பைனாப்பிள் ஸ்டார் வந்து ஏற்கனவே நம்ம கிளம்புறது லேட்டு. இப்போ அவர் வந்து ஏதோ பல வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து தான் நம்ம கிளம்பணும். பைனாப்பிள் ஸ்டார் என்ட்ரியை பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். வந்துட்டார் பாருங்க, நம்ம பைனாப்பிள் ஸ்டார் வந்துட்டார். அவர் தான் இப்போ கார் ஓட்ட போகிறாரு. எல்லாம் பைனாப்பிள் ஸ்டார் கார் ஓட்டிகிட்டு நம்ம உட்காந்து போகிறது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் எல்லோரும் கிடைக்குமா? பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள். காரில் போகும்போது நம்ம செய்யாத ஒரு விஷயம் என்னது? என்ன செய்ய மாட்டோம் காரில் போகும்போது? பாட்டே கேட்க மாட்டோம், பேச்சு மட்டும்தான். ஒன்லி பேச்சுக்கிட்டே பல பல ஊர்கள், பல நாடுகளுக்கே சென்று வந்துட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம தான் பாட்டு, நம்ம தான் பேச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க மந்தி, பிரியாணி, அல்வா இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஐட்டம் இருக்குது, பூரியான். பூரியானோடனே உடனே குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா பூரியான்னு ஐட்டம் ஆடினேன். ஆமாம், நீங்கள் சமோசான்னு சொல்கிற விஷயம் தான் இங்கே பூரியான்னு சொல்லுவாங்க. இந்த பூரியான் வந்து வேறு எங்கேயுமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, இவ்வளோ அற்புதமாக இருக்காது. இதுக்கு வந்து டை ஹார்டு ஃபேனாக இருப்பாங்க எல்லாருமே உயிரை விடுவானுங்க. அந்த பூரியானை காலையில் வாங்கி சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா அடாடாடா. 11 மணிக்கு காரைக்காலில் எல்லா டீகளையும் பாருங்கன்னா கூட்டம் ஜேன்னு இருப்பான். பூரியா மட்டும்தான் போடுவான். இப்போ கூட மக்கள் சமோசான்னு சொல்கிறாங்க, ஆனால் பூரியான் தான் ஆத்தன்டிகேட். காலங்காலமாக நம்ம பரம்பரையில் சொல்கிறது இந்த ஊர் வார்த்தை பூரியான். சாப்பிட்டு பார்ப்பருங்க. வாங்க, காரைக்காலில் சின்ன கடையாக இருக்குன்னு பார்ப்பீங்க, ஆனால் அது அற்புதமான ஒரு கடை. இது பூரியா வந்து சிறப்பாக செய்வாங்க. இங்கே உள்ள மாஸ்டர் பூரியான் ஸ்பெஷலிஸ்ட். இதுதான் பூரியான், இதுதான் பூரியான். இந்த சாம்பாரை அப்படியே ஊற்றணும், சும்மா தெளிக்கக்கூடாது, தொட்டு சாப்பிடக்கூடாது, ஊற வைக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு பைட் பூரியான் எப்படி சாப்பிடுமா? அற்புதமாக இருக்குது, சூப்பராக சூப்பர். இப்போ நம்ம வந்து காரைக்காலில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட போகிறோம். எப்போதுமே மக்களே வந்து காரைக்காலை கிராஸ் பண்ணுறவங்களும் சரி, காரைக்காலுக்கு இந்த திருநள்ளாறு கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்களும் சரி, இங்கே பெட்ரோல் டீசல் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே பெட்ரோல் டீசல் ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அது என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். டீசல் ரேட்டு 86 ரூபா 35 பைசா, பெட்ரோலு 96 ரூபா 8 பைசா. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், பாண்டிச்சேரியோட காரைக்காலில் கம்மியாக இருக்கும். ரெண்டும் புதுச்சேரி மாநிலமாக இருந்தாலும் பாண்டிச்சேரியை விட பைசால இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலும் வித்தியாசம் இருக்கும். என்னென்னா ஒரு 30-40 பைசா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இங்கே தான் நமக்கு அந்த
போட்டிருக்கனால இங்கே வந்துடுது. இங்கே தான் வந்து நரிமணம் எடுக்கிறாங்க. நரிமணத்தில் இங்கே தான் டீசல் பெட்ரோல் எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் இங்கே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்காலில் கம்மியாக இருக்கும், பாண்டிச்சேரியை விட ஒரு 30-40 பைசா கம்மி. அதனால் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவங்க, திருநள்ளாறு கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே காரைக்காலில் பெட்ரோல் போட்டுவது நல்லது. ஒரு 46.43 லிட்டர் வந்து 3500. அதுதான் வெயில் கடுமையாக தான் இருக்குடா. என்ன வெயில் தான், குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. ஆமாம், வெயில் கடுமையாக இருக்கும். இந்த வெயில் ஒரு நாளைக்கு 2 டிகிரி 3 டிகிரி ஏறுதான். ஆமாம், 100 டிகிரி போய் ரீச் ஆகிடும் போக. 100 தாண்டணும். இல்ல 100 இதுல ஃபேரன்ஹீட்ல இல்ல. ஆமா, இதுலயே 100 போயிடும் போகுது ஒரு பக்கம். அதுல 100 போனா எரிஞ்சிரும். ஆமா ஆமா, 50 தாண்டா முடிஞ்சு 40 வரும். நமக்கு 41 அவ்வளவுதான் வந்திருக்கு. 50-60 வந்தா ஃபயர் ஆயிடும். ஆமா, இதுதான் காரைக்கால் பார்டர், தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான பார்டர். இங்க எப்போதுமே செக் போஸ்ட் இருக்கும். இது வந்து நண்டலாறுன்னு ஒரு ஆறு பேஸ் பண்ணியே இருக்கும் எங்க ஊர். ஆமா, இது வந்து இந்த செக் போஸ்ட் எல்லாமே ஆத்து மேல தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம், அந்த ஆத்தை கடந்து தான் அந்த காலத்துல பிரெஞ்சு சுதந்திர போராட்டம் நடக்கிற காலத்துல இது வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே, தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சு. அப்போ வந்து ஆத்த கடந்து தான் போராளிகளுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள போராளிகளுக்கெல்லாம் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட், பிரெஞ்சில் உள்ள பிரான்ஸ், அதாவது நம்ம காரைக்கால்லேருந்து ஆயுதங்கள்லாம் கொண்டு கொடுப்பாங்க. இப்படி தான் ஆஷ்துரையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கிய காரைக்காலை சேர்ந்த வழக்கறிஞர் தான் அவரு பிரான்ஸ்லேருந்து கொண்டு வந்து அதை போராளிகள் மூலமாக வேலி தாண்டி ஆத்தை தாண்டி கொண்டு சேர்க்கப்பட்டு அவர் பயிற்சி எடுத்து தான் அந்த ஆஷ்துரையை சுட்டு கொண்டார். அது பெரிய வரலாறு. ஆனால் அதிகமான பக்கங்கள் மறைக்கப்பட்டதில்லை, அது ஒரு விஷயம். அதற்கு அந்த காலத்துல போராட்டத்திற்கு உறுதுணையா இருந்த ஒரு காரைக்கால். இங்கேயும் போராட்டம் நடந்துச்சு, ஆனா தமிழ்நாடு போல மிக கொடுமையாக நடக்கல. ஏன்னா பயங்கரமா நடக்கல. ஏன்னா இங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் கொஞ்சம் நார்மலைஸ்டா இருப்பாங்க. நார்மலா இருந்ததுனால பெருமளவுல வந்து கிளர்ச்சிகள் வணிகம் மட்டும். அவங்க வந்து இங்க பிரான்ஸ் கவர்மெண்ட் இங்க வந்து வணிகம் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு போர்ட்டா யூஸ் பண்றாங்க, ஒரு இதா யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி கமலஹாசன் நடிக்க ஆசைப்பட்ட படமான யூசுப் கான் என்கிற மருதநாயகம், அந்த அவர் வாழ்ந்தது புதுச்சேரி தான். அது எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து மதுரையில் போய் கவர்னராக இருந்தார். அதன் பிறகு அங்கே மதுரையை கவர்னர் ஆட்சி பண்ணார். அங்கே அவர் கொல்லப்பட்டாருங்கிறது தெரியும். அவர் வந்து திருநெல்வேலி பகுதியை சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இஸ்லாமியர்களால் காப்பாற்றப்பட்டு வளர்க்கப்பட்டு அவர் வந்து புதுச்சேரிக்கு வந்து பிரெஞ்சு படையில் சேர்ந்து உயர்ந்து தளபதியாகி கவர்னராக. காரைக்காலுக்கு திருநள்ளாறு கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் வேளாங்கண்ணிக்கோ நாகூருக்கோ வரவங்க இங்கேருந்து போகும்பொழுது பக்கத்தில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் தரங்கம்பாடி. தரங்கம்பாடி வந்து டேனிஷ் கோர்ட் இருக்கு, டேனிஷ் போர்ட். அங்கே தான் வந்து ஓசோன் ஃப்ரீ கடற்கரை இருக்கு. அங்கே வந்து எங்கேயுமே இல்லாத வந்து ஓசோன் ஃப்ரீ, ஓசோன் அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் வந்து தரங்கம்பாடி தான். அந்த தரங்கம்பாடியில் டால்ஃபினை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான இடம். அது ஓசோன் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லப்படுற இடம். அந்த டேனிஷ் கோட்டை வந்து பிரமாதமாக இருக்கும். முதலாக தரங்கம்பாடியில் தான் அச்சு இயந்திரம் வைக்கப்பட்டு அச்சிடப்பட்ட இடம் தரங்கம்பாடி தான். அதனால இந்த பக்கம் வரவங்க இந்த தரங்கம்பாடி கோட்டையை பார்க்காமல் செல்ல வேண்டாம், பார்த்து விட்டு செல்ல. டேனிஷ்காரன் வந்து அவருக்காக அவரு நினைவாக கட்டின தூண் இது. இதுதான் நீங்க தரங்கம்பாடி கோட்டையோட என்ட்ரன்ஸு. இதை பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்குன்ட்டு. இன்னைக்கும் அது வந்து மெருகு குலையாம இருக்கு. இது சிறு வயதுலேருந்து நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஒரு அற்புதமான கோட்டை. இந்த நுழையும் போது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான விஷயங்கள்லாம் தெரியும்.
இது வந்து ஒரு பாருங்க, இது காலேஜெல்லாம் இங்கே தான் இப்போ செயல்படுது. இங்கே ஸ்கூலும் காலேஜுமா செயல்பட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஏதோ காரைக்குடிக்கு போயிட்டோமான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஆனால் அது ஃப்ரெஞ்ச், இது டேனிஷ் ஓட ஸ்டைலிஷ்ல உருவாக்கப்பட்ட இடம். இதுல வந்து அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு சர்ச் ஒன்று வரும். அது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். எத்தனையோ சர்ச் பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த சர்ச் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க. ஒரே நிமிஷம், இதை பாருங்க, சூப்பரு. இப்ப நம்ம பார்க்க போற பில்டிங்கு சர்ச்சை பாருங்க. அதனால இதெல்லாம் வந்து அழகா காட்டப்பட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் இப்ப ரெனோவேட் பண்ணிருக்காங்க, அதனால அப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த சர்ச். இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்புல அழகாக இருக்கிற இடம் இதுதான். இது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். அதே போல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ட்ரங்குபாரோட இடமான இதுதான் ஜீகன்பர்க். இவர் தான் வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் வந்து அச்சு இயந்திரத்தை வந்து முதல் முதலாக அச்சிட்டவர் அவர் தான். இதுதான் கோட்டை. இப்போ ஓரளவுக்கு பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. முன்னாடி பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பராமரித்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து என்ன தெரியும்னா, ரெக்கார்டில் உள்ளது தான் தெரியும். ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் நாங்கள் சுற்றுக்கிறதுனால, சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால, இதில் உள்ள பாரம்பரியமாக சொல்லப்பட்டிருக்க கதையும் எங்களுக்கு தெரியும். அதையும் உங்களுக்கு சொல்கிறோம். அதுதான் பங்களான் பீச்சுன்னு ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் தான் பிரின்ஸ் படம் கூட எடுத்தாங்க. அது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அரசு அலுவலர்கள் தங்கின இடமா இருந்திருக்கு. அதை வந்து இப்போ ரெனோவேட் பண்ணப்பட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் நல்ல பிரமாதமான இடம். பாருங்கள், எல்லாமே ரெனோவேட் பண்ணப்பட்டு இருக்கு. அப்போ கட்டப்பட்டது. அண்ட் நோ 1792 இயர். இது வந்து டேனிஷ் பீரியட்ல கட்டப்பட்ட ஒரு தூண், நினைவாக கட்டப்பட்டிருக்கு. ரத்தன சுவாமி நாடார் அப்படின்ற ஒரு இங்க வந்து இந்த டேனிஷ் பீரியட்ல இருந்திருக்காரு. அவருக்காக கட்டப்பட்ட தூண், அவர் நினைவாக கட்டிருக்காரு. டிராவல் போகும்போது எத்தனை மணியாக இருந்தாலும் அடிக்கிற வெயிலில் டீ குடிக்கிறவங்க யாரா இருக்கீங்க? இப்போ பாருங்க, மணி 12 ஆயிடுச்சு. ஆனால் நாம் இப்போ டீ குடிக்க நிறுத்திருக்கோம். ஏன்னா ட்ராவலில் போகும்போது நமக்கு ஒரு 11 மணிலேருந்து 12 டீ குடிச்சே ஆகணும். அதுக்காக நம்ம பாண்டி டு சென்னையில் பாருங்கள், ரைட் சைடில் உள்ள டீ டைமுக்கு போகிறோம். டீ வந்துட்டான். டீ சாப்பிட்றதுல ஒரு அலாதி சுகம் ஒன்றும் இல்லை. பாருங்க, சூடு இல்லை, நம்ம அடிக்கிற வெயிலுக்கான சூடு இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. எக் ரோல் எப்படின்னு பார்ப்போமா? பார்க்கவே நல்லா தான் இருக்கு. பாருங்க, அடடா 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 வந்துட்டான்டா. இதை ஒரு கடிச்சு தான் சாப்பிடணும். இது அடாடா பன்னீர் பஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்கு. கிளம்பலாமா? அட பாருங்களா, பைனாப்பிள் ஸ்டாரு லெமன் டீ சாப்பிட்றாரு. ஏதோ இந்த இதில் பெரிய பெரிய ஹோட்டலில் ஸ்டார்பக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் டீ குடிப்போம். அந்த மாதிரி ஆள் போல இருக்கு இவரு. பைனாப்பிள் ஸ்டார் பெரிய பணக்கார போல இருக்குப்பா. ஏன்பா இருப்பா, என்னப்பா ஜம்ப் பண்ணி போற? கொஞ்சம் நேரம் இரு. அப்படிதான் இருக்குமா? அப்படிதான், ரோடே அப்படிதான் இருக்கும். ஜம்ப் பண்ணி போறது.